அப்புறம் விஜய் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? காலங்காலமா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, காலங்காலமா இவங்களுக்கு போட்டாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில்? அதுக்கெல்லாம் என்னாச்சு? காலங்காலமா விஜய் ஒண்ணு நிக்கலையாப்பா? இப்பதான் அரசியல் வந்திருக்காரு. பார்ப்போம். விஜய் 15% ஓட்டு வாங்குவாரு, விஜய் ஒரு 20% ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு தெரியும், அவங்கவுங்க வீட்டில் இருக்க யங்ஸ்டருக்கு தெரியும், அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்லி ஓட்டு போட சொல்லணும்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் மச்சான் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் தான் சொல்லியிருப்பான். மச்சான் மறக்காம டிவிக்கு ஓட்டு போறான்னு சொல்லியிருப்பான்னு உண்டான்னு. அம்மா டிவிக்கு ஓட்டு போட்டுருமா, அப்பா டிவிக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா, கடைக்கு போனானே டிவிக்கு ஓட்டு போட்டுங்கண்ணே. ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அவனுக்கு அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் அடிப்படை தத்துவம் இல்ல, அரசியல் கொள்கை இல்லை. எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஒத்துக்கிறான். அந்த மனசு இருக்குல்ல, நம்புறான்ல. தமிழக மக்கள் எப்போதும் யாராச்சும் ஒருத்தர் நம்புவாங்க. அந்த நம்பிக்கை விஜய் மேல வந்து